இதுதாங்க மேரையூர் கிராமம். இந்த கிராமத்துல வசிக்கிற மக்கள் எல்லாரும் தங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாத அளவுக்கு ஒரு வேலையோ இல்ல ஒரு வியாபாரமோ கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வேலையும் வியாபாரத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. கடவுளே, கடந்த ஒரு வாரமா எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. நான் கூட என்னோட மகளோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்துல கை வைக்க வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு பயந்தேன். ஆனா உன்னோட அருளால இந்த நிறத்தை சீரமைக்கிற வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால அடுத்து வர 2 வாரம் எனக்கு எந்த பண கஷ்டமும் இருக்காது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கே உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் கடவுளே. பகவானே, நான் இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கும் இந்த வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று அனைவரும் காலையில் தங்களது வேலையையோ இல்ல வியாபாரத்தையோ தொடங்கும் முன்பு கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு தங்களது வியாபாரத்தையோ வேலையையோ தொடங்கினர். ஆனால் ஒருவனை தவிர, ஆமா, கடவுளாம் கடவுள். இந்த கடவுளுக்கு வேற வேலை என்ன இருக்கு? எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறத தவிர இந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏத்த வேலையோ இல்ல வியாபாரமோ இருக்கு. ஆனா எனக்கு ஒரு வேலையும் ஒத்து வர மாட்டேங்குது. நான் எந்த வியாபாரம் பண்ணாலும் அது நஷ்டத்துலவா முடியுது. ஏன் இந்த கடவுள் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி விளையாடுறாருன்னே ஒன்னும் புரியல. இப்படி கடவுளை திட்டுகிறானே, இவன் பெயர்தான் அதிர்ஷ்டமணி. பேரு நல்ல பேரு, எனக்கு அதிர்ஷ்டமணி. பேர்ல தான் அதிர்ஷ்டம் இருக்கு. என்னோட வாழ்க்கையில எங்க இருக்கு? அங்க பாரு துளசி அக்காவை. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அக்கா கூடையில மீனை வச்சு வியாபாரம் பண்றத நானே பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அதே இடத்துல மிகப்பெரிய மீன் சந்தையை போட்டு வியாபாரம் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. எல்லாம் அதிர்ஷ்டம்தான். இங்க ராஜமாணிக்க அண்ணன் தள்ளு வண்டியில வச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி அரிசி பருப்பெல்லாம் விற்கிறத நானே பார்த்துருக்கேன். ஆனா அவருக்கும் அதிர்ஷ்டம் அடிச்சு இப்போ ஒரு அரிசி மண்டியே சொந்தமா வச்சிருக்காரு. கடவுள் இவங்களுக்கு எல்லாருக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறாரு. எனக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுத்தாலாவது பரவாயில்ல. இப்படி மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டும் கடவுளை திட்டிக் கொண்டும் அதிர்ஷ்டமணி தன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்தான். என்ன புலம்பி என்ன ஆக போகுது? நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் அதிர்ஷ்டம் வந்து நம்ம கதவை தட்ட போறதில்ல. சரி, இன்னைக்கு மதியம் மீன் குழம்பு சாப்பிடலான்னு இருக்கேன். துளசி அக்கா கிட்ட போய் மீன்ல என்ன விலைன்னு கேட்டு மீன் வாங்கிட்டு போய் சமைக்க வேண்டியதுதான். துளசி அக்கா, எப்படி இருக்கீங்க? மீன்லாம் என்ன விலை போகுது? என்ன மீன்லாம் இருக்கு உங்ககிட்ட? வாடா அதிர்ஷ்டமணி, உனக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லு. என்கிட்ட வாழை மீன் இருக்கு, கெளுத்தி மீன் இருக்கு, கெண்டை மீன் இருக்கு. உனக்கு என்ன மீன் வேணும் சொல்லு. எல்லா மீனும் என்ன விலைன்னு சொல்லுங்கக்கா. கெளுத்தி மீன் 100 வராகன், கெண்டை மீன் 120 வராகன், வாழை மீன் 150 வராகன். உனக்கு என்ன வேணும் அத சொல்லு. ஆமா துளசி அக்கா, விற்கிறது 100, 120, 150 வராகன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க வாங்குறது எவ்வளோக்கு வாங்குவீங்க? ஏன் அதிர்ஷ்டமணி, நீ கடைசியா பண்ண பூண்டு வியாபாரத்தை விட்டுட்டு இந்த மீன் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கியா என்ன? அக்கா, நாளா மீன் வியாபாரம் பண்ணா உங்களை மாதிரி வாங்குற வேலையோட அதிக விலை வச்சு கொள்ள லாபத்துக்கு மீன் வியாபாரம் பண்ண மாட்டேன். நியாயமான வேலைக்கு தான் மீன் தான் விற்பேன். அதிர்ஷ்டமணி, வந்தமா மீனை வாங்கிட்டு போய் வீட்டில் குழம்பு வச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருந்த பாத்தியா மீனை எப்படி ஆயிராங்கன்னு. அந்த மாதிரி உன்னை ஆஞ்சி எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துடுவேன். உனக்கு என்ன மீன் வேணுமோ சொல்லு, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. துளசி அக்கா சாதாரணமா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி கரடுமோடா பேசுறாங்க. எதுக்கு நம்மளுக்கு வம்பு? நம்ம மீனை வாங்கிட்டு வாயை மூடிட்டு போக வேண்டியதான் இங்க இருந்து. அந்த கெந்த மீன்ல 1 கிலோ மீன் கொடுங்கக்கா. அதன் பிறகு அதிர்ஷ்டமணி துளசியிடம் மீனுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு மீனை வாங்கிக் கொண்டு தனது வீட்டிற்கு கிளம்பினான். அதிர்ஷ்டமணி மற்றவர்களது வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது போல் பேசினாலும் உண்மையில் அவன் யாருக்கும் எள்ளளவும் துரோகம் இணைப்பதில்லை. அதிர்ஷ்டமணிக்கு தெரியாத வேலையே கிடையாது. அவனுக்கு வீட்டு வேலை முதல் காட்டு வேலை வரை அனைத்தும் தெரியும். மேலும்
அவன் செய்யாத வியாபாரமும் கிடையாது. அதிர்ஷ்டமணி தனது வீட்டிற்கு வந்த பிறகு அவன் வாங்கி வந்த மீனை சமைத்து உண்டான். அதன் பிறகு சிறிது நேரம் படுத்து உறங்கினான். அதிர்ஷ்டமணி உறங்கி கண்விழ்த்துப் பார்த்தபொழுது பகல் வேலை முடிந்து இரவு நேரம் வந்தது. நல்லா அசந்து தூங்கிட்டேன் போலயே. இரவு நேரமே வந்துருச்சு. தலாலாம் சுத்துற மாதிரி இருக்கு. சரி, கொஞ்சம் காத்தோட போய் வெளியில உட்காரும். அதிர்ஷ்டமணி தனது வீட்டிற்கு வெளியே வந்து அமர்ந்தான். அப்பொழுது இரவு நேரத்தில் வீசிய தென்றல் காற்றும் அந்த நிலவு ஒளியின் வெளிச்சமும் அவனுக்குள் ஒரு சில யோசனைகளை தூண்டியது. அவன் இதுவரை ஏன் வாழ்க்கையில் முன்னேறாமல் உள்ளான்? மேலும் அவன் இதுவரை செய்த வேலையை ஏன் இடையில் விட்டு வந்தான்? அவன் செய்த வியாபாரத்தையும் அவன் நிறுத்தியதற்கு காரணம் என்ன என்று அனைத்தையும் ஒரு நிமிடம் நினைத்துப் பார்த்தான். இதோ பாருப்பா அதிர்ஷ்டமணி, நீ பார்க்க ரொம்ப நல்ல பையனா தெரியுற. இங்க இருக்க பத்தியா, இதுங்க எல்லாம் என்னுடைய மாடுங்க. இதுங்க எல்லாத்தையும் நீ தினமும் மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போகணும். தினமும் மாடுங்களெல்லாம் மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போய் நல்லபடியா மேய்ச்சி வீட்டுக்கு கொண்டு வந்தனா உனக்கு நான் 100 வராகன் பணம் கொடுப்பேன். 3 மாசம் நீ நல்லபடியா என்னோட மாடுங்கள்லாம் பார்த்துக்கிட்டனா உனக்கு ஒரு பசுவையும் ஒரு கண்ணுக்குட்டியையும் இலவசமா கொடுப்பேன். சரிங்க ஐயா, நீங்க சொன்னபடியே நான் உங்க மாடுங்கள்லாம் நல்லபடியா பாத்துக்கிறேன். 2 மாதங்கள் நடராஜன் பண்ணையாருடைய மாடுகளை நல்லபடியாக பார்த்துக் கொண்டான். அதிர்ஷ்டமணி அதன் பிறகு, ஐயா, இதுக்கப்புறம் வேற யாரையாவது வச்சு உங்க மாடுங்க எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. நாளையில இருந்து நான் உங்க மாடுங்களை மேய்க்க வேலைக்கு வரமாட்டேன். அதிர்ஷ்டமணி, என்னப்பாச்சு உனக்கு? நீ இதுவரைக்கும் என்னோட மாடுங்களை நல்லபடியா பார்த்துட்டு வந்த. நீ என் மாடுங்களை பார்த்துக்கிட்ட விதத்தை வச்சு நான் 3 மாசத்துக்கு அப்புறம் உனக்கு தரேன்னு சொன்ன பசுவையும் கண்ணுக்குட்டியும் அடுத்த வாரமே தரலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ மாடு மேய்க்க வரமாட்டேன்னு சொல்ற. அப்படி என்னாச்சு உனக்கு? இல்லைங்க ஐயா, என்னால இந்த வேலையில இருந்தா என் வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேற முடியாது. நான் வேற ஒரு நல்ல வேலை பார்த்துக்கலான்னு இருக்கிறேன். நீங்க வேற யாரையாவது வச்சு உங்க மாடுங்களை பார்த்துக்க சொல்லுங்க என்று கூறிவிட்டு அதிர்ஷ்டமணி அங்கு இருந்து சென்றான். இப்படியே அவன் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் ஒரு குறை சொல்லிவிட்டு அவன் அடுத்தடுத்த வேலைக்கு சென்றான். இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் யாருக்கிட்டையாவது வேலை செஞ்சுட்டே வந்தா என்னால வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேற முடியாது. வாழ்க்கையில முன்னேறவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்றாங்க. நானும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணாதான் என்னாலையும் சீக்கிரம் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று முடிவெடுத்த அதிர்ஷ்டமணி முதலில் மாம்பழ வியாபாரம் செய்தான். அதிர்ஷ்டமணிக்கு வியாபாரம் முன் அனுபவம் இல்லாததாலும் வியாபார நுணுக்கம் தெரியாததாலும் அதில் நஷ்டமடைந்தான். ஆனாலும் மனம் தளராத அதிர்ஷ்டமணி அடுத்ததாக அவனுக்கு வியாபாரத்தில் கிடைத்த சில அனுபவங்களை வைத்து உப்பு வியாபாரம் செய்தான். அதில் அவனுக்கு சிறிது லாபமும் கிடைத்தது. ஆனால் என்ன செய்வது? ஒரு நாள் வியாபாரம் முடிந்த பிறகு மீதமுள்ள உப்பு மூட்டையை வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்க சிறிது சோம்பேறித்தனம் பட்டுக்கொண்டு அனைத்து மூட்டைகளையும் வீட்டிற்கு வெளியே வைத்து விட்டான். அன்று இரவு பெய்த மழையால் உப்பு மூட்டையில் இருந்த உப்பு அனைத்தும் கரைந்து அவன் காலையில் கண்விழ்த்து பார்க்கும் பொழுது வெறும் சாக்கு மட்டுமே இருந்தது. அதன் பிறகு உப்பு வியாபாரமும் சரிப்பட்டு வராது என முடிவு செய்து அவன் கடைசியாக செய்த வியாபாரம்தான் பூண்டு வியாபாரம். பூண்டு வியாபாரத்திலும் அதிர்ஷ்டமணிக்கு சிறிது லாபம் வந்தது. ஆனால் அதில் மனநிறைவு அடையாத அதிர்ஷ்டமணி பூண்டு வியாபாரத்தையும் நிறுத்தினான். நான் நல்லாதான் வேலை பார்த்திருக்கேன். நான் பார்த்த வியாபாரமும் ஒன்னும் நஷ்டமானாலும் மனசு தளராம இன்னொரு வியாபாரம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நான் என் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறாம இருக்கேன். சரி, வியாபாரம் பண்ணி வாழ்க்கையில முன்னேறினவங்க கிட்ட இத பத்தி கேட்டாதான் இதுக்கான பதில் கிடைக்கும் என்று முடிவு செய்த அதிர்ஷ்டமணி மறுநாள் காலை விடிந்தவுடன் ராஜமாணிக்கத்தை சந்தித்து தள்ளு வண்டியில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ராஜமாணிக்கம் எப்படி ஒரு அரிசி மண்டிக்கு சொந்தக்காரராக மாறும் அளவிற்கு அதிர்ஷ்டம் எப்படி கை கொடுத்தது என்று கேட்டான். நீ சொல்றத கேட்டா சிரிப்பு தான் வருது அதிர்ஷ்டமணி. ராஜமாணிக்கம், நான் சொன்னதுல அப்படி என்ன சிரிக்க வேண்டியது இருக்கு?
நீ சொன்ன மாதிரி அதிர்ஷ்டத்தால முன்னேறினவங்கலாம் லட்சத்துல ஒருத்தவங்களும் இல்லனா கோடியில ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் தங்களுடைய கடின உழைப்பாலையும் சந்தர்ப்ப சூழ்நிலைய சரியா பயன்படுத்தினவங்க தான் வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. ஏன் என்னோட கதையே எடுத்துக்கோ என் அதிர்ஷ்டமணி. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளு வண்டியில தான் வியாபாரம் பண்ணேன். அப்போ ஒரு சில நாள் கொஞ்சம் லாபம் கூட வரும், ஒரு சில நாள் நஷ்டம் வரும். நான் அதுக்காக என் மனசை விட்டுறல. எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு வியாபாரம் தான். அதனால எனக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் மனம் தளராம தினமும் வியாபாரத்துக்கு போவேன். வியாபாரம் முடிஞ்சு மீதி இருக்க பொருள் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து சேமிச்சு வைப்பேன். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்போ எனக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாச்சு. அப்போ நான் கொஞ்சம் கடனை உடனே வாங்கி சில்லறை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன்னா அரிசிய மொத்தமா கொள்முதல் பண்ணேன். இன்னைக்கு ஒரு அரிசி மண்டிக்கே சொந்தக்காரனா மாறுற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி இருக்கேன். நம்ம துளசி கதையே எடுத்துக்கோயேன். இப்போ நீ மீன் வாங்கணும்னாலும் துளசி கடையை விட்டா நம்ம கிராமத்துல மீன் கிடைக்காது. அதுக்காக நீ ஒரு 3 கிராமம் தள்ளி போய் தான் வாங்கி ஆகணும். துளசி 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு இரவு 3 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவா. விடிய காலையில 5 மணிக்கெல்லாம் கூடையில மீனை வாங்கிட்டு இங்க வந்து நம்ம கிராமத்துல வியாபாரம் பண்ணுவா. மக்களும் அவ்வளவு தூரம் போய் எப்படி மீன் வாங்குறதுன்னு துளசி கிட்டயே அங்க கொடுக்கிற பணத்தை விட கொஞ்சம் அதிகமான பணத்தை கொடுத்து துளசி கிட்ட மீன் வாங்கினாங்க. இதால துளசிக்கு நிறைய லாபம் வந்தது. இந்த சூழ்நிலைய சரியா புரிஞ்சுகிட்ட துளசி அந்த லாபத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மீன் கடையவே ஆரம்பிச்சா. இப்போ அது ஒரு மீன் சந்தையாவே மாறி இருக்கு. இப்போ துளசி அங்க போய் மீன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அங்க இருந்தே மீன் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்து துளசியோட மீன் சந்தையில இறக்கி வச்சிடுறாங்க. இருந்து உனக்கு என்ன தெரியுது அதிர்ஷ்டமணி? வாழ்க்கையில அதிர்ஷ்டம் நம்ம தேடி வரணும்னா வாழ்க்கையில கடுமையா உழைக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலைய சரியா பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் நம்ம தேடி வரும். இல்லனா கடைசி வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நீ தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ராஜமாணிக்கம் கூறியதைக் கேட்ட அதிர்ஷ்டமணிக்கு ஒரு தெளிவு பிறந்தது. அதன் பிறகு ஒரு வாரத்திலேயே ஒரு வியாபாரத்தை தொடங்கினான். கிராம மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? கிராம மக்கள் அதிகம் பட்டணத்திற்கு சென்று என்ன வாங்குகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டான். அதன் பிறகு லாபமோ நஷ்டமோ எது ஏற்பட்டாலும் வியாபாரத்தை கைவிடும் எண்ணம் அவனுக்கு இல்லை. தொடர்ந்து 1 வருடம் வியாபாரம் செய்தான். அதன் பிறகு அவன் நினைத்தபடியே அவனுக்கு அதிர்ஷ்டம் கிட்டியது. 1 வருடத்திற்குப் பிறகு சில்லறை வியாபாரியாக இருந்து அதிர்ஷ்டமணி மொத்த தானிய வியாபாரியாகவும் உப்பு வியாபாரியாகவும் பூண்டு வியாபாரியாகவும் மாறினான். அதிர்ஷ்டமணிக்கு புரிந்தது போலவே நமக்கும் அதிர்ஷ்டம் தானாக வராது. அதற்கு கடினமாக உழைக்கவும் சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தவும் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும். இல்லையென்றால் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டே கடைசியில் முட்டாளாகத்தான் நாம் போக வேண்டும்.